இன்னைக்கு லஞ்சுக்கு சின்ன வெங்காயம் பூண்டெல்லாம் போட்டு புளிக்குழம்பு தான் வச்சிருந்தேன். வத்த குழம்பு மாதிரி குழம்பு சூப்பராக இருந்தது. இதுக்கு சைடிஷாக உருளைக்கிழங்கு ஃப்ரை தான் ரெடி பண்ணியிருந்தேன். நாளைக்கு வரலட்சுமி விரதம்ன்றனால வீட்டில் கொஞ்சம் வேலை அதிகம் தான். காலையில் என்னோட ஹஸ்பண்ட் வீடு ஃபுல்லாக ஒற்றை அடிச்சு விட்டுட்டாங்க. ஸோ எனக்கு வேலை கொஞ்சம் ஈஸி ஆயிடுச்சு. கிச்சன் வேலையெல்லாம் முடிச்சதுமே பூஜை சாமான் எடுத்து ஊற வச்சுட்டு அது ஒரு மணி நேரமாவது ஊறணும். அந்த நேரத்துக்குள்ள பெட்ஷீட்டு அப்புறம் ட்ரெஸ் இதெல்லாம் வாஷிங்க்கு போட்டு எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் பூஜை செல் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் விளக்கெல்லாம் ஊறினதுமே அதையுமே தேய்ச்சி எடுத்து காய வச்சிட்டேன். இந்த வேலையெல்லாம் இன்னைக்கே பார்த்து வச்சிட்டோம்னா நாளைக்கு கொஞ்சம் வேலை பார்க்கறதுக்கு ஈஸியா இருக்கும். நக்ஷிக்குட்டியோட ரஃப்யூஸ் ட்ரெஸ் எல்லாம் இந்த ஒரு அட்டை பாக்ஸ்ல தான் வச்சிருப்பேன். நான் இந்த பக்கம் திரும்பி பூஜை சாமான்லாம் தேய்க்கிறதுக்குள்ள நக்ஷிக்குட்டி அந்த அட்டை பாக்ஸ் எடுத்து எல்லாத்தையும் எடுத்து களைச்சு போட்டு வச்சுட்டா. களைச்சு போட்டது மட்டும் இல்லாம ஒரு ட்ரெஸ் எடுத்து போட்டு கிழிச்சு பார்த்துட்டு இருக்கிறா. கிழிக்க முடியலையா. என்னை பார்த்ததுமே நான் திட்டுவேன்றனால சிரிச்சு சமாளிக்கிறா பாருங்க. களைச்சு போட்ட துணியெல்லாம் மடிக்கிறதுக்கு டைம் இல்லை. ஸோ நாளைக்கு மடிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே எடுத்து வச்சிட்டேன். வீட்டு ஒர்க்கெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா டி நகர் போய் ஒரு குட்டி பர்ச்சேசிங்கும் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். நைட்டு டின்னருக்கு சிம்பிளா தேங்காய் சட்னி வச்சு தோசை தான் ஊற்றிருந்தேன்.